வணக்கம். நான் உங்கள் மாநில தலைவர் டாக்டர் கணேஷ்ராம், தமிழ்நாடு நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம். தமிழ்நாடு முழுவதும் பரவியிருக்கும் மளிகை கடைக்காரர்களே, விநியோகஸ்தர்களே, வணக்கம். உங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பை நான் இப்பொழுது வழங்குகிறேன். நீங்கள் பார்க்கும் இந்த போஸ்டரை அவசியம் உங்கள் கடைகளில் தொங்கவிட வேண்டும். Q-காமர்ஸ் என்ற புதிய வணிக வழிமுறையை கார்ப்பரேட் நிறுவனங்கள் தற்போது கையாள்கிறது. இதன் மூலம் என்ன நடக்கிறது என்றால், இரவில் குடும்ப பெண் தனக்கு வேண்டிய பால், டூத்பேஸ்ட் போன்ற எந்த ஐட்டத்தை ஆர்டர் போட்டாலும், எவ்வளவு ரூபாய்க்கு ஆர்டர் போட்டாலும், இஞ்சி கொத்தமல்லி போன்ற ஐட்டங்களை ஆர்டர் போட்டாலும், இரவில் 11 மணிக்கு போடும் ஆர்டர் காலை 7 மணிக்குள் வீட்டு வாசலில் வந்து சப்ளை செய்யப்படுகிறது. கார்ப்பரேட் நிறுவனங்கள் நடத்தும் இந்த துரித காமர்ஸ் வணிகம் என்பது நம்மளுடைய சிறு குறு வணிகர்கள் என்ற பாரம்பரிய வணிக வழிமுறைகளை தகர்த்து எறியவே உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிர்ச்சியான செய்தி என்னவென்றால், ஒரு குடும்ப பெண் 10 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டால் கூட அதுக்கும் ஒரு சலுகையோடு அவர்களுக்கு சப்ளை வழங்கப்படுகிறது. எனவே ஒரு தெருமுனை கடைக்காரரோ அல்லது அந்த குடும்பத்திற்கு பல வருடங்களாக சப்ளை கொடுக்கும் மளிகை கடைக்காரரோ என்ன வியாபாரத்தை இழக்கிறோம் என்று தெரியக்கூட வாய்ப்பில்லாமல் நம்முடைய வணிகம் நம்மை விட்டு பறிபோகிவிட்டது. கடந்த 2 வருடத்தில் மட்டும் இந்த குவிக் காமர்ஸ் என்ற கார்ப்பரேட் நிறுவனங்கள் 100 கோடி வணிகம் செய்துள்ளனர். இந்த 100 கோடி வணிகமும் நம் மளிகை கடை மூலமாக பொதுமக்களுக்கு நடந்து வந்த வணிகமே ஆகும். இன்னும் டிசம்பர் மாதம் 2025க்குள் ரூபாய் 500 கோடி வணிகத்தை எட்டும் திட்டத்தை அவர்கள் நிறைவேற்ற உள்ளனர் என்பது மிக மிக ஆபத்தான செய்தியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குடும்ப பெண் தன்னுடைய பல வருடங்களாக வாங்கும் மளிகை கடையில் ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்களை ரூபாய் 5000க்கு வாங்குவார்கள் என்ற ஒரு நிலை இருக்கும்போது, இந்த குவிக் காமர்ஸ் நிறுவனங்கள் ஜெப்டோ, பிளிங்கிட், பிக் பாஸ்கெட், ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட், ஓலா, ராபிடோ போன்ற பல நிறுவனங்கள் குவிக் காமர்ஸில் ஈடுபட்டு வருகிறது. 5000 ரூபாய்க்கு குடும்பங்களுக்கு கடன் உதவி செய்ய முன் வந்துள்ளனர். இந்த திட்டத்தை அமல்படுத்தினால் வீட்டு வாசலில் அனைத்து பொருள்களும் குடும்ப பெண்களுக்கு கிடைத்துவிடும். மளிகை கடைக்கு வந்து வாங்க வேண்டிய நிலைமையே இல்லாத சூழல் ஏற்படும். அப்போது நீங்கள்தான் கடையில் உட்கார்ந்து கொண்டு வாடிக்கையாளர்கள் வருவார்கள் என்று காத்துக்கொண்டே இருப்பீர்கள். ஆனால் குவிக்-காமர்ஸ் மூலமாக அவர்களுக்கு அனைத்து தயாரிப்புகளும், அனைத்து பொருள்களுக்கும் தினம் அவர்கள் வீட்டு வாசலில் சப்ளை சென்று விடுகிறது என்பதனை நீங்கள் புரிந்து கொண்டு, இந்த ஆபத்தை புரிந்து கொண்டு, இந்த போஸ்டரை உடனடியாக தொங்கவிட்டு நம்மளுடைய மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு இந்த பேராபத்தை நாம் உணர்த்த வேண்டும். இதன் மூலமாக மத்திய மாநில அரசுகள் 8 கோடி சிறு குறு வணிகர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டால் இந்த நாடு 10 அடி முன்னேறினால் 8 அடி சறுக்கிவிடும் என்ற நிலையும் உருவாகும். குவிக் காமர்ஸ் நிறுவனங்களை உடனடியாக தடை செய்யவோ அல்லது அவர்கள் வழங்கும் 70%, 50% என்ற டிஸ்கவுண்ட் வழிமுறையை அரசாங்கம் தடுத்திட வேண்டும். மளிகை கடைக்காரர்களே, விநியோகஸ்தர்களே, நமது வாழ்வாதாரத்தை பாதுகாத்து கொள்ள இது நமது முதற்கட்ட முயற்சியாகும். இந்த முதற்கட்ட போராட்டத்தை வெற்றிகரமாக நாம் முடிக்கவில்லை என்றால் குடும்பத்தோடு தெருவிலிறங்கி போராட வேண்டிய காலம் அதிக தூரத்தில் இல்லை என்பதனை புரிந்து கொள்வீர். ஒன்றுபடுவோம், போராடுவோம், வெற்றியடைவோம். நம் உயிரோட்டமான சிறு குறு வணிகத்தை பாதுகாப்போம். வெற்றி நமதே, வெற்றி நமதே நண்பர்களே.